Hi my dear friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டை தூக்கி போடுற ஒரு டப்பா இருந்துச்சு என்கிட்ட. அந்த டப்பா ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வழுவழுன்னு இருக்கிற மாதிரி அட்டை எடுத்திருக்கேன். இதில் சும்மா ஒரு அட்டை போதும். இந்த மாதிரி நீளமாக இருக்கிற ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி கடலில் இருக்கிற மீன், அப்புறம் ஸ்டார் ஃபிஷ்ஷு, அந்த ஆக்டோபஸ், அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஆமெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். வரைஞ்சதை வந்து மெஷர் பண்ணி இந்த அட்டையில் வந்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலேயே நான் இப்போ வந்துட்டு ஒரு கோட் வரைஞ்சிக்கிறேன். நான் வந்து என்ன நினச்சேன்னா A4 ஷீட்டில் வரைஞ்சிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் A4 ஷீட்டில் வரைஞ்சா இந்த கிராஃப்ட்டுக்கு அவ்வளோ கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் யோசித்தேன். அதுக்கப்புறமா நம்ம இந்த அட்டையில் அதே மாதிரி ஃபிஷ் எல்லாத்தையும் வரைஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு நான் மெஷர் பண்ணி இப்போ ஒரு நல்ல மார்க்கரில் வந்துட்டு பிளாக் கலர் மார்க்கரில் வரைஞ்சிட்ருக்கேன். நம்ம வரைஞ்சிட்டு அப்படி டேரெக்டாக இதுக்கு மேலே வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். சாரி, பெயிண்ட் இல்லை, ஸ்கெட்ச் கொடுத்துக்கலாம். ஸ்கெட்சு, பெயிண்ட்டு, க்ரையான்ஸ் எது வேணால் நம்ம பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இதில் மார்க்கர் இருக்கும்ல, இந்த 10 கலர்ஸ் மார்க்கர் வச்சுருக்கோம்ல, அதை தான் கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்துட்டு பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன நண்டு, ஸ்டார் ஃபிஷ், அதுக்கப்புறம் ஆக்டோபஸ், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபிஷ்ஷு, இது எல்லாமே வந்துட்டு கடல் சம்மந்தப்பட்டது தான். கடலில் இருக்கிற எல்லா சின்ன சின்ன உயிரினங்கள் நான் வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக செடி மாதிரி இருக்கும்ல, கடலுக்குள்ளே வளர்ந்துருக்கும்ல, பச்சை கலரில் பாசி மாதிரி, அது வந்துட்டு ஒரு 3 பீஸ் வரைஞ்சிருக்கேன். சும்மா செடி மாதிரி கொஞ்சம் வரைஞ்சிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி கொத்து கொத்தாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பீஸ் வரைஞ்சிருக்கேன். அதுக்கும் ஏற்ற மாதிரியும் நம்ம கலர் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ இதில் நான் சொன்ன மாதிரியே வந்து கலரிங் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இந்த 10 கலர்ஸ் மார்க்கர் இருக்கும்ல, அதுதான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஸ்கெட்ச் எடுத்துக்கலாம், அது வந்து பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணால் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு இப்படி தான் கலர் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு எந்தெந்த கலரிங் மிக்சிங்காக கொடுத்தா நல்லாயிருக்கும், அழகாக இருக்குன்னு தோணுதோ அந்தந்த கலரிங்கை வந்து நீங்கள் மிக்சிங்காக நம்ம வரைஞ்சிருக்கிற எல்லாத்துக்கும் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஃபிஷ்ஷுக்கு இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி கலரிங் நான் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு க்ரையான்ஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்ல லுக்காக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அட்டை உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா சார்ட் பேப்பரில் பண்ணலாம், கார்ட்போர்ட்லேயும் பண்ணலாம். கார்ட்போர்டில் வந்துட்டு உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி லேஸாக இருக்கிற அட்டையை வந்து அதிகமான கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுறேன். நிறைய கிராஃப்ட்டுக்கு இந்த மாதிரி அட்டை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வரைஞ்சிட்டு இதில் மெல்லிஸாகவும் இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கார்ட்போர்ட் ரொம்ப ஹார்டாக இருக்கும், இது கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கிறனால இந்த அட்டையை நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இது எல்லாத்துக்கும் கலர் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எப்படி கலர் பண்ணமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சும்மா ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி காமிக்கிறேன். நான் ரொம்ப வந்து கலரிங் பண்ணும்போது ரொம்ப அக்யூட்டாக அழகாலாம் பண்ணல, சும்மா லைட்டாக மேலே மேலே ஈஸியாக தான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா நம்ம கட் பண்ணும்போது அதை பார்த்து கட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த கலரிங் அவ்வளோ தெரியாது. அதுக்காக தான் கொஞ்சம் கலரிங் வெளியே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், நான் கட் பண்ணும்போது அந்த வெளியே போன கலரிங்லாம் சேர்த்து அழகாக கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி எல்லா பீஸும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பாக்ஸ் எடுத்து வச்சோம்னால அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு பீஸ் மட்டும் தான் தேவைப்படும். அந்த உள்ளே இருக்கிற பாக்ஸ் மட்டும் தான் தேவைப்படும், மூடி தேவையில்லை. இப்போ அந்த பாக்ஸில் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்கை ப்ளூ கலர் பேப்பர் எடுத்து ஃபுல்லாக அந்த உள்ளுக்குள்ளே மட்டும் ஒட்டி கவர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பேப்பர் கரெக்டாக நான் மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேப்பரை வந்து உள்ளே ஒட்டிக்கலாம். இதே மாதிரியே சைடில் 4 சைட்லேயுமே வந்துட்டு சின்ன சின்ன பேப்பர் அதுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, சாரி, கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒட்டிக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட கலர் பேப்பர் இந்த மாதிரி கலரில் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதிகமாக நம்மளுக்கு ஸ்கை ப்ளூ கலர் கிடைக்கவே கிடைக்காது, ரேராக தான் கிடைக்கும். 10 கலர் பீஸில் வந்துட்டு கிடைக்கும். அப்படி ஸ்கை ப்ளூ கலர் இல்லாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, ஸ்கை ப்ளூ கலர் ஒட்டினீங்கன்னா தான் இந்த கிராஃப்ட்டுக்கு அழகாக இருக்கும், அதுக்காக தான். ஓகே, இப்போ 2 சைட்லையும் கவர் பண்ணியாச்சு. இதே மாதிரியே மேலேயும் கீழேயும் கவர் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சைடில் வந்துட்டு பேப்பர் ஒட்ட வேணாம், ஒரு சைடில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக மண் கொட்டலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் மண்ணெல்லாம் போட்டுட்டோன்னா இன்னும் கொஞ்சம் அது நல்லா ஒட்டாமல் கீழே விழுந்துகிட்டே இருக்கும். மண் கொஞ்சம் அழுக்காக வேற ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக சரி பேப்பரே போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பேப்பரே வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம ஒன்று ஒன்றா வரைஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்துட்டு ஒட்டிக்கலாம். நான் பெருசாக அப்படி செடி மாதிரி வரைஞ்சேன்ல, அது வந்து கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சு, அதனால் அதை 2 அப்படி கட் பண்ணிவிட்டு அதை வந்து இப்படி நல்லா மடிச்சுக்கோங்க. மடித்து அது ஒரு மூலையில் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். மூலையில் வந்துட்டு செடிலாம் வளர்ந்து நின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. ஓகே, இப்போ அந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு மடிச்சுட்டு ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் அந்த இன்னொரு பீஸ் கட் பண்ணல, அதை எடுத்து இப்படி சென்டரில் ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக செடி மாதிரிலாம் நம்ம கட் பண்ணது எல்லாத்தையும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி அப்படி சைடில் அப்புறம் அதுக்கு நேராக அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஓகே, எங்கே ஒட்டினா அழகாக இருக்குன்னு தோணுதோ அங்கே வச்சுட்டு நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம அந்த குட்டி குட்டி ஸ்டார் ஃபிஷ் இதெல்லாம் எடுத்து ஒட்டிக்கலாம்.
ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம வந்துட்டு ஒட்ட போகிறதில்ல, அதெல்லாம் வேறு மாதிரி பண்ண போகிறோம். சும்மா இந்த ஸ்டார் இந்த கீழே இருக்கும்ல தண்ணிக்கு கீழே அதை மட்டும்தான் நம்ம இப்படி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். ஓகே, இப்போ 2 ஸ்டாரையும் எடுத்து ஒவ்வொரு மூலையில் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட நண்டு அதையும் வந்து நல்லா நேராக ஸ்ட்ரைட்டாக அந்த இடத்துல ஒட்டுறேன். 2 நண்டு கட் பண்ணோம்ல, 2த்தையும் எடுத்து இப்படி சைடில் ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆமை இருந்துச்சு, அதையுமே இப்படி முன்னாடி வச்சு ஒட்டுறேன். அதுக்கப்புறம் அந்த ஆக்டோபஸ் அதுலேயுமே ஃபெவிகால் அப்ளை பண்ணி நல்லா மேலே தூக்கி சைடில் ஒட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த கடல் குதிரைன்னு சொல்லுவாங்க இதை, அதையுமே எடுத்து இந்த சைடில் ஒட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் ஃபிஷ்ஷெல்லாம் எப்படி கவர் பண்ணி ஒட்டுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு மெல்லிஸாக இருக்கும், ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும் இது பார்க்குறதுக்கு. இதை வந்துட்டு கண்ணின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு மீன் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதுதான். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்சுருந்தேன், எந்த யூசேஜும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இந்த கிராஃப்ட்டுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகுது. அதில் வந்துட்டு நமக்கு எத்தனை ஃபிஷ் இருக்கோ அத்தனை பீஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை அந்த ஃபிஷ்ஷுக்கு பின்னாடி வச்சு இப்படி ஒட்டிக்கோங்க. ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன அட்டை மாதிரி ஒட்டிடுங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வராமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போ ஒட்டியாச்சு. இதே மாதிரி அந்த எல்லா ஃபிஷ்க்குமே வந்து ஒட்டிக்கோங்க. ஓகே, ஒட்டிட்டு இதை வந்து நம்ம அந்த அட்டை பாக்ஸ்க்குள்ளே வந்து தொங்க விடுற மாதிரி மாடலுக்கு பண்ண போகிறோம். அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் இந்த அட்டை பாக்ஸில் நம்ம சின்ன சின்ன ஹோல்ஸ் போடணும். இது எல்லாத்தையும் வந்துட்டு தொங்க விடுற மாதிரி பண்ணுறதுக்காக சின்ன சின்ன ஹோல்ஸ் போடணும். நான் வந்து காம்பஸ் யூஸ் பண்ணி இதுக்கு மேலே இப்படி சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த கண்ணி மாதிரி கட்டி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஹோல்ஸில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இப்படி மடித்து வச்சு நீங்கள் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. அப்போ நல்லா நீட்டாக ஸ்ட்ராங்காக நின்றுக்கும் மேலே. அதுக்காக அந்த மாதிரி ஒட்டுறோம். இப்போ வந்து எத்தனை ஃபிஷ் கட் பண்ணி வச்சுருக்கோமோ அத்தனை ஃபிஷ்க்குமே இந்த மாதிரி பக்கத்தில் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு அதுக்குள்ளே இந்த கயிறு மாதிரி இருக்குல்ல அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கயிறு உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் சும்மாவே கூட ஃபிஷ்ஷை ஒட்டிக்கலாம். பட் இந்த மாதிரி ஒட்டும் போது இன்னும் கொஞ்சம் 3D மாதிரி நல்லாயிருக்கும், அதுக்காக தான். ஓகே, இப்போ ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷெல்ஸ் இருந்துச்சு. அதுலேயுமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷெல்லு மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக அந்த டைப்லலாம் கொஞ்சம் பீஸ் இருந்துச்சு. அதை எடுத்து ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி அதுக்கு கீழே ஒட்டுறேன். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, கீழே வந்து மண் ஓட்டலான்னு சொல்லிட்டு, அந்த மண் ஓட்டுறதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஓட்டினா நேச்சராக இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் ஷெல்லுமே நம்மகிட்ட நிறைய இருந்துச்சு, அதனால் அதில் இருக்கிறதுலேயே குட்டி பீஸாக எடுத்து நான் ஒட்டுறேன். ஓகே, இந்த மாதிரி அந்த கீழே வச்சு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு லைட்டாக அந்த ஹார்ட் க்ளூ இருக்கு இல்லையா, அதை வச்சு தண்ணியோட எஃபெக்ட் இருக்கிறதுக்காக அந்த ஹார்ட் க்ளூ வச்சு நிறைய அங்கங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, தண்ணி மாதிரி இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த மாதிரி எல்லா சைடுமே பண்ணிக்கோங்க, கீழே மட்டும் கிடையாது. இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து மெத்தடில் பண்ணியிருக்கோம். அதுக்காக அதோட சைடில் மேலே எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இந்த ஹார்ட் க்ளூ இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணால் தான் பார்க்குறதுக்கு ஒரு தண்ணியோட ஃபினிஷிங் நம்மளுக்கு கிடைக்கும். வாட்டருக்குள்ளே இது எல்லாமே இருக்கிற மாதிரி இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இப்போ பண்ணியாச்சு, அவ்வளோதான். மீனுமே வந்துட்டு தொங்க விடுற மாதிரி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி ஷெல்ஸில் இருந்த பொருளெல்லாம் எடுத்து ஒட்டி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இதில் ஃபினிஷிங் வேலை இன்னும் ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி இது உள்ளே நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளுக்குள்ளெல்லாம் பக்கத்துலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக தான் இந்த ஃபிஷ்ஷெல்லாம் கட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா சின்ன பாக்ஸாக இருந்துச்சுன்னா ஃபிஷ் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்படி கொஞ்சம் பெரிய பாக்ஸில் பண்ணுறீங்கன்னா ஃபிஷ் வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கோங்க. ஓகே, நான் கூட ஃபிஷ்ஷை கொஞ்சம் பெருசாக தான் பண்ணிட்டேன், அதனால் சொல்லிக்கிறேன். ஓகே, லாஸ்ட்டாக ஒரு வேலை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்னா இந்த மாதிரி கிளாஸ் ஷீட் வச்சு நம்ம மேலே மட்டும் ஒட்டிக்க போகிறோம். ஓகே, அதுக்கு கிளாஸ் ஷீட்டில் கரெக்டாக அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணிவிட்டு நான் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டும் போது கொஞ்சம் ஓப்பனாக இல்லாமல் மூடின மாதிரி இருக்கும், அதே மாதிரி அழுக்குமே ஆகாது. பார்க்குறதுக்கும் அந்த கிளாஸ் ஷீட்னால அப்படியே தெரியும், உள்ளே இருக்கிறது வெளியே அப்படியே தெரியும். அதுக்காக இந்த மாதிரி ஒட்டியிருக்கோம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.